இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு தமிழ் ஆராதனை இன்பர்சன் சர்வீஸில் அரை மணி நேரம் எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிற நாளாக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் அறிவித்து அதை செய்கிறோம். ஆன்லைனில் நாம் மத்தியான நேரத்தில் மற்ற நாட்களில் நம்ம இதற்காக ஜெபிக்க போகிறோம்.
ஸோ நமக்கு ரெகுலர் சண்டே ஆன்லைன் சர்வீஸாக இது இருக்க போகிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெப நேரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜெபிக்கவும் போகிறோம். கண்களை மூடி இப்பொழுது ஜெபித்து ஆரம்பிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். தம்பி சாம் மோசஸ் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். தேங்க்யூ. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்றைக்கும் நம் சபை கூடி வர முடியவில்லை. சிஎம் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். எங்கே ஆராதித்தாலும் பாடும்போது துதிக்கும் போது நம் ஆண்டவராகிய இயேசு பிரசன்னராய் நம் நடுவிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை துதிக்கும் போது அது எந்த இடமா இருந்தாலும் ஆண்டவர் நம் நடுவிலே அவர் வாசம் செய்வார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் செய்கிறவர். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உலாவுகிற தேவன். நம் கூடியிருக்கிற இடங்களிலே உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்போமானால் ஆண்டவர் பிரசன்னராய் நம் நடுவிலே உலாவும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா சிறையிருப்புகளை, எல்லா போராட்டங்களை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர். ஜலத்தின் மேல் இருள் இருந்தது, ஒழுங்கின்மையாய் பூமி ஒழுங்கின்மையாய் இருந்தது. ஆவியானவர் அசைவாடின போது எல்லா ஒழுங்கின்மைகளும் மாறினது, இருள் வெளிச்சமாய் மாறினது. இன்றைக்கு இந்த காலை வேளையில சபையிலே கூட முடியாமல் உங்கள் வீடுகளிலே இருக்கிறீங்க. அதுதான் சபை. நல்ல நீங்களும் நானும் தான் சபையா இருக்கிறோம்ல. நல்ல இருக்கிற இடங்களிலே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டுல உலாவுங்கப்பா. ஆண்டவரை நான் ஆராதிக்கிற இந்த இடத்துல ஆண்டவரே உங்க மகிமை இறங்கி வரட்டும். ஒருவேளை உங்க வீட்டுல இன்னைக்கு உங்க குடும்பத்துல பல விதமான போராட்டங்கள் வழியாய் போய் கொண்டிருக்கலாம், பல பிரச்சனைகளும் சவால்களையும் சந்தித்து கொண்டிருக்கலாம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா சீர்கேடுகளை மாற்றுகிறவர் நீரப்பா. எங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றுகிறவர் நீர். பலத்தினால் இடை கட்டுகிறவர் நீர், சுகத்தினால் நிரப்புகிறவர் நீர். ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நீர் அசைவாடுவீராக. உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் வரட்டும் அப்பா. உங்க பிரசன்னம் எங்கள் அறையை மூடட்டும், எங்கள் வீட்டை மூடட்டும், எங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் வீட்டிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுங்க,
இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க, எங்கள் மத்தியிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் வீட்டிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க, நீங்க வாசம் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க வாசம் பண்ணுங்க. அவர் வந்தால் போதும், எல்லாம் நடக்கும். ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. அன்றைக்கு 100க்கு அதிபதி சொன்னார், ஒரு வார்த்தை சொல்லு ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைப்பான், என் வேலைக்காரன் சுகமாவான். விசுவாசத்தை பாருங்க. இந்த காலை வேளையில வேலை எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருக்கலாம், மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், இது நடக்காது, இது வாய்ப்பே இல்லை மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். என் நம்பிக்கை எல்லாம் அவர் பேரில் இருக்கிறபடினா என் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் மனுஷர்கள் மேலும் சூழ்நிலைகள் மேலும் நாம் வைத்திருப்போமானால் அது ஒரு நாள் கைவிடும், ஒரு நாள் கைவிடும். மனிதர்கள் கைவிடுவார்கள். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. மலை போல நம்பியிருக்கிறவர்கள் விலகி போவாங்க, கைவிடுவாங்க. ஆனால் அவர் கிருபையோ ஒரு நாள் விலகாது. ஆமென். இன்னைக்கு யார் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? நம்முடைய பணத்தின் மேலையா, நம்முடைய ஆஸ்திகள் மேலையா, நம்முடைய பலத்தின் மேலையா, நம்முடைய ஞானத்தின் மேலையா, இதன் மேலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? இந்த காலை வேளையில நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருந்தா நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதை நான் பார்க்கவே இல்லை. கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியை ஒரு நாள் கைவிட மாட்டார். நாம் நீதிமான்களாய் நடக்கும் போது, ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கும் போது, ஆண்டவர் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் என்று சொல்றவங்க எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவர். எல்லாரும் கைகளை தட்டி இந்த பாடலை எல்லாரும் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்தலாம்.
அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் மாலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் ஆலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கைகளை தட்டி பாடுவோம். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சொல்லுங்க. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோன் சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் புயல் அடித்தாலும் ஆலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் ஆலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சொல்லுங்க. எனக்கு எட்டாத எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாத நம்பிக்கை அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சொல்லுவோம். அசையா என் நம்பிக்கை. காலங்கள் கடந்து போகலாம், நாட்கள் உருண்டோடி போகலாம், வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்கிறவர். ஓ ரமமசியந்தனே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. விசுவாசியே நீ பதறாதே,
விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வார், முயன்று முன்னேங்கிடுவார். விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேங்கிடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும். விசுவாசத்தால், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான் பதறான். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையும் விசுவாசிக்கிறவனும் பதறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லும் போது, பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்ந்திருக்கும் போது ஒரு பதட்டம் வந்துடும். திடீர்னு ஒரு நெருக்கம் வந்தா ஒரு பதட்டம் வரும். பாருங்க, ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இருந்தா விசுவாசிக்கிறவன் பதறான் பதறான் பதறான். ஒருவேளை நீங்க பதறி போயிருக்கலாம் சூழ்நிலைகளை பார்க்கும் போது. இந்த காலை வேளையில சொல்லுங்க, ஆண்டவர் விசுவாசத்தை தாங்கப்பா, மேல அந்த திடமான அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க. சூழ்நிலைகளை பார்க்கும் போது என் விசுவாசம் எல்லாம் குன்றி போத ஆண்டவரே, விசுவாசம் அற்றவனாய் மாறிடுற ஆண்டவரே, என் நம்பிக்கையெல்லாம் தளர்ந்து போயிருது ஆண்டவரே, மேல் இருக்கிற அந்த விசுவாசம் ஆடி போதப்பா. ஆண்டவர் எனக்கு கொடுங்க, விசுவாசத்தை பலப்படுத்துங்க. ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. இந்த காலை வேளை கேளுங்க, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. என் விசுவாசத்துல நான் உறுதியா இருக்க, நம்பிக்கையில உறுதியா இருக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. செத்து போன சாராளின் கற்பத்தை கர்த்தர் நினைத்தாரே, கர்த்தர் கடாட்சித்தாரே. வாக்குத்தத்தம் செத்து போலங்க, வாக்குத்தத்தம் செத்து போல, வாக்குத்தத்தம் தரையில விழல. சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமா இல்லைனாலும் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் இருந்ததே, நிறைவேறினதே. வாக்குத்தத்தம் நிறைவேறினதே. விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே, திட நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஓ ராமமா ஷேகரே, ஓ ஹல்லேலூயா. 12 வருடம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் ஆஸ்திகள் எல்லாம் மருத்துவருக்கே செலவு பண்ணினாலும் சரீரத்துல சுகம் இல்லை.
12 வருஷமா வியாதி, 12 வருஷமா பலவீனம். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். 12 வருஷமாக. ஆனால் அந்த ஸ்திரீயோ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாக நான் சுகமடைவேன். வஸ்திரத்து ஓரத்தை நான் தொடணும் ஒரு டிசைட் பண்ணி பாருங்க. வீட்டில இருந்து புறப்பட்டு இயேசுவை எப்பொழுதும் திரள் கூட்டம் சூழ்ந்தே இருக்கும். அவ்வளவு கூட்டங்கள் சூழ்ந்திருக்கும் போதும் அந்த ஸ்திரீ அந்த வியாதியில இருந்தாலும், அந்த வலி வேதனையில இருந்தாலும், அந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்ட பொழுது உடனடியாக சுகம், உடனடியாக ஒரு அற்புதம். அல்லேலூயா. இயேசுவின் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. இந்த விசுவாசம், விசுவாசம். என்னை யார் தொட்டது? இயேசு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இயேசுவை விசுவாசத்தோடு, நம்பிக்கையெல்லாம் அற்று போயிருக்கலாம், நம்பிக்கையெல்லாம் அற்று போயிருக்கலாம். வேலை ப்ரொமோஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், இன்னைக்கு நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். உயர்வுகளுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். ட்ரை பண்ணி நம்பிக்கையே போயிட்டு இருக்கலாம். என் லைஃப் இப்படிதான் இருக்கும், என் சூழ்நிலை இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. நான் விசுவாசிக்கிறேன், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர், கண்ணீரை காண்கிறவரே. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சத்தமா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயர
அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியில், சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இந்த காலையில ஜெபத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு 2 கைகளை உயர்த்தி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை வந்து விடுவிப்பேன் என்று சொன்னவர். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்தபடினால் உம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறாரே. இயேசுவே, நீர் என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே. என் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுங்க. நான் போய் கொண்டிருக்கிற பாதைகள் எல்லாம் நீங்க அறிவீங்க. என் தேவைகள் நெருக்கங்கள் எல்லாம் மாற்றுங்க ஏசப்பா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் உங்கள் தேவைகளை சொல்லி, உங்கள் சூழ்நிலைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீர் வாரும் ஆண்டவரே. இந்த காலை வேளை நீர் வாரும் ஆண்டவரே. என் வீட்டில் இருக்கிற எல்லா குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. தரித்திரங்கள் மாறட்டும். என் குடும்பம் கட்டப்படட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். என் நெருக்கங்கள் எல்லாம் விசாலமாய் மாற்றுங்க. எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே இந்த கஷ்டம், எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே இந்த போராட்டம், எவ்வளவு நாள் ஆண்டவரே இந்த உபத்திரவத்தின் பாதை. பல கேள்விகள் இருக்கலாம். ஆண்டவர் கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை. அவர் நல்லவர். அவர் தாமதித்தாலும் அவர் நம் வாழ்வில் சிறந்ததையே செய்வதற்காக, தாமதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு சிறந்ததை தருவதற்காக, சில போராட்டங்கள் நம்மை உருவாக்குவதற்காக, சில போராட்டங்களிலே ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒருவேளை உங்க சித்தத்தை விட்டு நாங்கள் விலகி போயிருந்தால் மீண்டுமா உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குறை குற்றங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. எங்கள் குறை குற்றங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. எங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. இயேசு சொன்னார், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். என்னுடைய சமாதானத்தையே நான் கொடுக்கிறேன். உங்க சமாதானம் எங்கள் இருதயங்களை நிரப்பட்டும், எங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும், வீட்டில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். பெரிய அற்புதங்களை காண உதவி செய்யுங்கப்பா. நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் முற்றிலுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise God. Thank you, Sam, for leading us in worship. ஆராதனையில் நடத்தின உங்களுக்கு நன்றி. கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம் தேர்தலுக்காக. இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்.
இன்றைக்கு என்னுடைய மனைவி ஜெஸ்ஸி இறந்து 2 ஆண்டுகள் ஆகிறது. டுடே இஸ் த செகண்ட் டெத் ஆனிவர்சரி. ஆஃப்டர்நூன் லைவ் ப்ரோக்ராமில் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நான் சொல்லி உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஸோ ஆஃப்டர்நூன் 3 PM to 5 PM மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. இப்போவும் எலெக்ஷனுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் தமிழ்நாடு மாநிலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேர்தலுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மாநிலத்தை உம்முடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக, திருச்சபைகளாக இந்த நாளிலே இணைந்து எல்லாரும் ஆண்டவரே ஒரே நேரத்தில் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஒரு திறந்த வாசல் சுவிசேஷத்திற்கு இருப்பதற்காக நாங்கள் விரும்பி ஜெபிக்கிறோம். செய்ய வேண்டிய வேலை ஏராளம் உண்டு. நிலுவையிலே உள்ள ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தமிழ்நாடு திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு 5 ஆண்டு திறந்த வாசலை தந்து நாங்கள் செய்ய வேண்டிய பணியை தீவிரமாய் செய்வதற்கு, தடையின்றி செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் என்று கேட்கிறோம். நீர் உன்னுடைய கிரியை அறிந்திருக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு தாவீதின் திறவுகோலை உடையதான தேவன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தேர்தலை ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக கொண்டு வருகிறோம். கர்த்தர் தமிழ்நாட்டிலே உள்ள எல்லா திருச்சபைகளையும் கர்த்தர் ஒரு எழுப்புதலுக்குள்ள கொண்டு வந்து செயலாற்றத்துக்குள்ள எங்களை உந்தி தள்ளி நடத்த கேட்கிறோம். ஒரு ஃபேவரபிளான என்வாயரன்மெண்ட் தாங்கன்னு கேட்கிறோம். ஆகிலும் எங்கள் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்ததை நினைவு கூர்ந்து அதையும் சொல்லுகிறோம். நீர் எப்படிப்பட்ட கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தாலும் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிற எங்கள் ஆண்டவர், எந்த ராஜ்யம் வந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும் என்ற தெளிவு எங்களுக்கு உண்டு. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய திருக்கரத்தில் இதை கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்திலார வாய்க்கட்டும். ராஜ்யங்கள், தலைவர்கள் ஏற்படுத்தப்படுவது உம்மாலே. ஒருவனை தள்ளி ஒருவனை ஏற்படுத்துகிற தேவன் நீர். இந்த நாட்கள்ல நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ தமிழ்நாட்டில் நீர் செய்யும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, சபையும் நிர்விசாரமாய் இருக்கிற நிலையிலிருந்து மாற, மனம் திரும்ப, ஆண்டவரை செய்ய வேண்டிய பணியை அறிந்து முழுமையா ஒப்பு கொடுக்க, ஆண்டவரை எல்லா சபைகள் லீடர்ஸ்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய கேட்கிறோம். இப்படி செய்ய போகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் 234 தொகுதியிலும் இருக்கிற எல்லா வேட்பாளர்களை ஆசீர்வதியும். இதுல மக்களை மையமாக வைத்து, மக்கள் நலனை மையமாக வைத்து செயல்படக்கூடியவர்கள் மட்டும் தெரிந்தெடுக்கப்பட கேட்கிறோம். முழு எலெக்ஷன் ப்ராசஸ் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேர்தல் கமிஷனை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதில் யாரும் தங்களுடைய கையாடல்களை ஆண்டவரே செய்யாதபடிக்கு கர்த்தருடைய கரம், பாதுகாக்கும் கரம் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த ஆட்சி, எந்த கட்சி என்று எங்களால் தெளிவா சொல்ல சம்டைம்ஸ் முடியல. எல்லாமே ஊழல் கட்சிகளாகவும், ஆண்டவரே பல பர்சனல் அம்பிஷன்ஸோட இருக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து வேதனைப்படுகிறோம். ஆகிலும் எங்களுக்கு எது டிசர்விங் கவர்மெண்டோ அதை எங்களுக்கு கர்த்தர் தந்து நடத்துவீராக. ஆகாப் என்ற ஒரு ராஜா இருந்த பொழுது கூட எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினீர். ஆகவே எந்த ஒரு கொடுமையான சூழ்நிலையிலும்
ஆண்டவரே, நீர் உம்முடைய தாசர்களை எழுப்புவீர், தீர்க்க தரிசிகளை, வார்த்தைகளை சொல்லுகிறவர்களை அனுப்புவீர் என்பதை நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். ஆகவே உம்முடைய ஆளுகையிலே நாங்கள் செட்டில்டாக இருக்கிறோம். கர்த்தர் ஏற்ற ராஜாவை, ஏற்ற சீஃப் மினிஸ்டரை எங்களுக்கு தந்து நடத்தும்படி நாங்கள் கேட்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெஸ்ஸியினுடைய ஹோம் கால் தினத்தை நினைவு கூறுகிறோம். 2 ஆண்டுகள் வேகமாக கடந்து விட்டது. எங்களுக்கு இந்த 2 ஆண்டுகளில் இருந்த வேதனை, கண்ணீர், ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்தீர். நாங்கள் இதனை கடந்து செல்ல எங்களுக்கு கிருபையை கொடுத்து நடத்தினீர். You gave us the grace, Lord, to navigate our path through this difficult time. உங்க கரம் எங்களோடு இருந்தது. அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். Thank you, Lord. ஆண்டவரே, இன்னமும் தொடர்ந்து அடியேனையும் பிள்ளைகளையும் நடத்துவீராக. ஜினெட், ஜேடன் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால நிரப்பி வழிநடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய மிஷனரிகளை நினைவு கூறுகிறோம். எங்களுடைய ஊழியங்களை, தரிசனங்களை, விஷன் 2030 ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise God. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. திருக்கரத்தால் தாங்கி என்னை என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுவேன் என்ற பாடலை அர்ப்பணிப்போடு நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமன்னா அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன் கையில் களிமன்னா அனுதினம் நீ வனைந்திடுமே வசனம் தியானிக்கையில் இதயமதில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில்
நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகு ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினா காண்கிறேனே இன்ப காணா தேசமதை கண்களினா காண்கிறேனே இன்ப காணா தேசமதை திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா வனைந்திடுமே அனுதினமும் குயவன் கையில் சொல்லுவோம் குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே Thank you, Pastor Ezra, for the song. பாடலுக்காக நன்றி. பிரியமானவர்களே, நம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். தேவனுடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையிலே மட்டுப்படுத்தாதிருங்கள். Do not limit God in your life. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை முழுமையா வாழுங்க. எத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது. இதை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பேசின வார்த்தை. பட் இன்றைக்கு இந்த ஸ்பெஷல் டேல அதை ரோல் பண்ண சொல்றேன். கர்த்தருடைய
வல்லமைய கர்த்தரை உங்க வாழ்க்கையில மட்டுப்படுத்தாதீங்க. டோன்ட் லிமிட் காட் இன் யுவர் லைஃப். ஆமென். ஜெபம் கர்த்தருடைய வார்த்தைக்கு தகப்பனே எங்களோடு பேசும். உங்க வசனம் வார்த்தை வல்லமையோடு விடுதலையோடு கடந்து வரட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை மட்டுப்படுத்தாதீர்கள். Praise the Lord. Hallelujah. உங்களோடு கூட நான் பேசும்படி இன்றைக்கு தெரிந்து கொண்ட தலைப்பு, உன் தேவனை மட்டுப்படுத்தாதே. Do not limit your God. Well, do not limit your God என்று நான் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கெப்பாசிட்டி, அதை நாம் ஒருபோதும் ஒரு தனிநபர் மட்டுப்படுத்த முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் உன் தேவனை மட்டுப்படுத்தாதே, do not limit your God என்று நான் சொல்லும் பொழுது I'm talking about limiting God in our life. Limiting God, not allowing God to do what he really wants to do in us and through us. நம் மூலமாகவும் நமக்குள்ளேயும் அவர் செய்ய விரும்புகிற காரியத்திற்கு நாம் ஒத்துழைக்காமல், விட்டு கொடுக்காமல், முழுமையாக விட்டு கொடுக்காமல் இருக்கிறதான ஆபத்து. The danger of limiting God in our life and falling short of our destiny in God. இன்னொரு செய்தியில நான் பேசும் பொழுது, run the race that is set for you. உங்களுக்காக தேவன் நியமித்த ஓட்டத்தை ஓடுங்கள் என்ற காரியத்திலே நீங்கள் மற்றவர்களுடைய ஓட்டத்தை ஓட பிரயாசப்படக்கூடாது. நீங்கள் உங்களுடைய ஓட்டத்திலே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? டிஸ்குவாலிஃபை ஆயிடக்கூடாது, டிஸ்கிரேஸ் ஆயிடக்கூடாது. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பலனை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளணும், இழந்து போகக்கூடாது என்ற ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். I have spoken those things. If you have heard that message and if you remember that message, then this will be kind of a sequel to that. கவனிங்க. Can we limit God? தேவனை நாம் மட்டுப்படுத்த முடியுமா? Yes and no. No, because you cannot limit God of his power. Yes, because you can limit God in your life. அதாவது தேவனையே நாம் அவருடைய வல்லமையை குன்றி போக செய்ய முடியுமா என்ற கேள்வியை கேட்டால் ஒருபோதும் இல்லை. He is all powerful and he will remain all powerful. But we can limit God in our life. நம்முடைய வாழ்க்கையில அவரை நாம் மட்டுப்படுத்த முடியும். அவர் உங்களுக்குள்ளே செய்ய விரும்புகிற காரியத்தையும் உங்கள் மூலமாக செய்ய விரும்புகிற காரியத்திற்கும் நீங்கள் போதுமான ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் நீங்கள் ஆண்டவரை மட்டுப்படுத்துகிற ஒரு குற்றத்திற்கு ஆளாவீர்கள். You will be guilty of limiting God in your life. பொதுவாக சொல்லப்படுகிற காரியம், in general, most leaders would agree with me. அநேக தலைவர்கள் என்னோடு கூட ஒத்துக்கொள்ளுவார்கள். That most of us underperform our destiny because of various reasons. நாம் தேவன் வைத்திருக்கிற முழுமையான திட்டத்திற்குள்ளே செல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அநேகர் இருப்பார்கள் என்பது பொதுவாக தலைவர்களுடைய கணிப்பு. and I fully agree with their perception. என்னுடைய கணிப்பும் அதுதான். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அநேக ஊழியர்கள் தேவன் தங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை முழுமையாக அறியாமல், முழுமையாக செயல்படுத்தாமல் விட்டுவிடுகிறார்கள் என்பது மிகவும் உண்மை. ஏன் விட்டுவிடுகிறார்கள் என்ற காரியத்தை நான் உங்களோடு கூட ஒரு 5 காரியங்களை பேச போகிறேன். I'm going to
share with you in closing. முடிக்கும் பொழுது ஏன் நாம் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை முழுமையாக சுதந்திரிக்காமல் போகிறோம்? In what way are we limiting God என்பதை முதலாவது சொல்லிவிடுகிறேன். அதற்கு பிறகு எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்விலே தேவனை மட்டுப்படுத்த செய்கிறது என்பதை பார்த்து உங்களுக்கு ஒரு சவாலை வைத்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள், ஆண்டவர் தாவீதை தேசத்திற்காக ஆயத்தம் பண்ணி இருந்தார். God had prepared David for the nation of Israel. And he was even anointed for that. அவர் அதற்காக அபிஷேகமும் பண்ணப்பட்டார். ஆனால் தேவனுடைய வேலைக்காக காத்திருந்தான் தாவீது. அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், அவசரப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இருக்க வேண்டிய காலத்திற்கு மேல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பயத்தினாலோ அல்லது ஒதுங்கியோ இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் தாவீது. 1 சாமுவேல் 22 அதிகாரம் 5 வசனத்திற்கு வருவோம். Let us come to 1 Samuel chapter 22 and verse 5. அதுலாம் என்னும் கெபிக்கு இப்பொழுது அவன் போகிறான், ஏனென்றால் சவுல் அவனை விரட்டி கொண்டு வருகிறான். David is now taking shelter in the cave of Adullam. அதுலாம் குகையிலே அவன் பதுங்கி இருக்கிறான் பாதுகாப்புக்காக. அடைக்கல பட்டணத்திலே ஒன்று அது. கவனியுங்கள், 1 சாமுவேல் 22:1 வாசிக்கிறோம். அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் குகைக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். கவனிங்க, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூட சேர்ந்து கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இப்ப பாருங்க, தேசத்திற்கு தலைவனாக இருக்க அழைக்கப்பட்ட தாவீது இப்பொழுது யாருக்கு தலைவனாக இருக்கிறான்? இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன். தி people who are in debt, the people who are in distress, and the people who are discontent. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்காக அல்ல, முழு தேசத்திற்காகத்தான் ஆண்டவர் அவரை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் இந்த ஒரு இடத்துல அவன் சிக்கிக்கொண்டான், அவன் இருக்கிறான். சரி, அதில் 400 பேர் இருந்தார்கள். ஒரு 400 பேர் காங்கிரிகேஷனில் இப்போ இவர் பாஸ்டர் ஆயிட்டார். எல்லா கடனில் இருக்கிறதும் பிரச்சனையோடு இருக்கிறதும் ஒரு கூட்டத்திற்கு பாஸ்டர் ஆயிட்டாரு, சீனியர் பாஸ்டர் ஆக்கிட்டாங்க. யார? டேவிட. ஆனால் அவர் அந்த வழியா டிரான்சிட் பண்ணுகிறவர் தான். அவருக்கென்று ஒரு அழைப்பு ஒன்று இருக்கிறது. தேசத்திற்காக ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். இது குறிப்பிட்ட சூழ்நிலையினால அவர் அங்கே இருக்கிறார். பட் பெர்மனண்டா இங்கே இருக்க வேண்டிய ஒரு பர்சன் கிடையாது, பெர்மனண்டா இருக்க வேண்டிய இடம் கிடையாது. சரி, இப்ப அவன் அங்கே ஓரளவுக்கு அப்படி செட்டில் ஆகிற நேரத்தில் காத் என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். கவனியுங்கள், 1 சாமுவேல் 22:5. பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணிலே இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். Come out of your cave was the call of the prophet. இங்கே தீர்க்கதரிசியினுடைய அறைகூவல் என்ன தெரியுமா? அரணை விட்டு வெளியே வா. Today I wonder if this is a prophetic word for some of you. இது உங்களுக்கு ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசன வார்த்தையாக அமையலாம். Come out of your cave. ஒரு அரணிலிருந்து வெளியே வா. நீ எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாய்? See, if David had continued to be in the cave of Adullam, he would have limited God in his life.
He was someone that God had anointed for the nation. Listen to me very carefully. 2018 ஆண்டு செப்டம்பர், 2018 செப்டம்பர், நான் ஹேகாய் இன்ஸ்டிடியூட் என்ற ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஹவாயி தீவில் 1 month லீடர்ஷிப் ட்ரைனிங் ஃபார் இவாஞ்சலிசம். அதில் நான் ஒரு சபாட்டிக்கல், வழக்கமாக செய்கிற காரியத்தை விட்டு ஒரு பிரேக், மச் நீடட் பிரேக். I went there where you only receive preaching, அந்த மாதிரி காரியங்கள் 1 மாதம் கிடையாது. You are receiving and waiting upon the Lord as well. அந்த ஒரு நேரத்தில் நான் போயிருக்கும் பொழுது, அங்கே காலையில் ஒரு நாள் மார்னிங் டிவோஷனில் ஆண்டவர் மிக ஸ்ட்ராங்காக எனக்கு பேசின வார்த்தை இந்த வசனம். டேவிட், கம் அவுட் ஆஃப் யுவர் கேவ். உன் அரணிலிருந்து வெளியே வா. I have anointed you for the nation. தேசத்திற்காக நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன். அப்பொழுதுதான், அந்த வாரத்தில் தான் எனக்கு கர்த்தர் இந்த தேசத்தை குறித்ததான ஒரு தரிசனம் 2030 என்னுடைய உள்ளத்திலே வைத்தார். And ever since the last 4 years I am pursuing that vision. இந்த செய்தியை கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், உங்களுக்கு நான் பேசுகிற காரியம் புரியும். இந்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொண்ட வீக்கில் தான் ஆண்டவர் இதை பேசி என்னை ப்ரிப்பேர் பண்ணாரு. Even as I challenge you with this message, I pray that you will remain open to hearing God. தேவ சத்தத்தை கேட்பதற்கு விழிப்புடன் இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. May the Lord speak to you. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. Come out of your cave. Come out of your cave. உன் அரணிலிருந்து வெளியே வா. Don't put limitations for yourself which God did not put. இங்கே பாருங்க, நீங்களாக உங்களுக்கு வரையறையை நியமித்துக் கொள்ளலாம், அல்லது மற்றவர்கள் உங்களுக்கு வரையறையை போடலாம். There are times when you yourself will put a limitation cap on yourself, and there are times when people will put limitation cap on you. And obviously the devil will always try to put limitation cap on people who are filled with the destiny of God. தேவனுடைய திட்டத்திலே இருக்கிற ஒருவனை மட்டுப்படுத்தவும், தேவனை முழுமையாக செயல்பட விடாமல், தேவனை குறித்த தவறான எண்ணங்களையும் அல்லது பல காரணங்களை காட்டி அந்த அழைக்கப்பட்ட மனிதனை திசை திருப்புவதற்கு பிசாசு பல விதத்திலே நிச்சயமாக செயல்படுவான். உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள். And run the race completely. முழுமையாக தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளே போங்கள். இப்படி தேவன் உங்களுக்கு கொடுக்கிற காரியம், தரிசனமாக கொடுக்கிற காரியம், வாழ்க்கைக்கு கொடுக்கிற காரியம், நீங்கள் கிரகிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, உங்களுடைய தாளந்து கெப்பாசிட்டிக்கு மிஞ்சினதான காரியமாகத்தான் இருக்கும். You will always receive a God-sized dream when you receive a dream from God. தேவனிடத்திலிருந்து நீங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு சிறிய அளவிலே இருக்காது. குகையிலிருந்து வெளியே வா என்று காத்து தீர்க்கதரிசி சொன்னது போல, உங்களுக்கு இந்த செய்தி தீர்க்கதரிசன செய்தியாக ஒருவேளை வந்து கொண்டிருக்கலாம். ஏலி என்ற ஒரு மனிதன், பழைய ஏற்பாட்டில் ஏலி என்ற ஒரு மனிதன், அவன் தேசத்திற்கு ஆசாரியனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். இங்க பாருங்க, அந்த உயர் பதவிக்கு போகிறதற்கு முன்பதாகவே வரையறைப்படுத்தி இருந்தான் தாவீது. கர்த்தர் அவனை காத்து தீர்க்கதரிசி மூலம் வெளியே வா என்று சொல்லி அழைக்கிறார். ஆனால் கவனியுங்கள், ஏலி என்ற இந்த ஆசாரியனுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் என்ன தெரியுமா?
அவன் ஏற்கனவே தேவன் வைத்த ஸ்தானத்துல இருக்கிறான். ஆனால் தேவனுடைய அந்த முழுமையான உத்தரவாதத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினாலே தேவன் அவனை அந்த ஸ்தானத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். தடை பண்ணுகிற இடத்திலிருந்து தாவீதை வெளியிலே வா என்று அழைக்கிற தேவன் இப்பொழுது மகிமையான ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவனை பார்த்து வெளியே போ என்று சொல்லுகிறதை போல இருக்கிறது. ஏலி என்ற ஒருவன் ஆசாரியனாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது என்று வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. ஒரு ஆசாரியன் இருக்கும் பொழுது ஏன் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருக்க வேண்டும்? ஆனால் அபூர்வமாக இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இல்லை, பிரத்யட்சமான கிளியர் விஷன் இல்லை. பட் there was a leader. The word of the Lord was rare and there was no clear vision. ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம், அவனை கொண்டு செய்ய விரும்பின காரியங்கள் நிறைவேறவில்லை. கர்த்தர் இன்னொரு தலைமுறைக்காக காத்திருக்க வேண்டியது இருந்தது. சாமுவேல் தோன்றுகிற வரை யாரிடத்திலும் பேச முடியவில்லை. யாரும் அப்படி ஆயத்தமாக இல்லை. எல்லாரும் தேவனை ஒரு தலைமுறையில் எல்லாருமே தேவனை வரையறை படுத்தி வைத்திருந்தார்கள். There was a generation of people who have limited God. And God has to wait for another generation to emerge. இன்னொரு தலைமுறை எழும்புவதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். இங்க பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 Samuel chapter 2 verse 30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, this is the word of the Lord for Eli the priest. ஏலி என்ற ஆசாரியன் கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்தம். கவனிங்க, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியிலே நடந்து கொள்வார்கள். ஒரு நல்ல பிராமிஸ் கொடுத்திருந்தார் அந்த ஃபேமிலிக்கு என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். நான் பிராமிஸ் பண்ணி இருந்தோம். I have promised, I have given you a வாக்குத்தத்தம். பட் உன்னுடைய லைஃப் எல்லாம் பார்த்தா சரியில்லைப்பா, இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. Can you believe this? God is taking back his promise. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை வாபஸ் வாங்குகிறார். What God had said he will do, he is now taking it back. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம்னு சொல்லி நம்பி நீங்கள் ஆண்டவர் சொன்னதனால நிறைவேற நினைத்துக் கொண்டு இருக்காதிருங்கள். நீங்கள் சரியாக இல்லை என்றால் வாக்குப்படின காரியத்தையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். கவனியுங்கள், 1 சாமுவேல் 2:30. உன் வீட்டாரும், ஏலி என்ற ஆசாரியன் கர்த்தருடைய வார்த்தை, உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியிலே நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். நான் டெஃபினட்டா வாக்கு பண்ணியும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. அதோடு கூட பிறகு 34ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன்னோட 2 பிள்ளைகளும் ஒரே நாளிலே சாவார்கள் என்று சொன்னார். அது அப்படியே நடந்தது. Contrary to what God had promised earlier, now something else is happening. And why? Because somebody limited God, and that was the guilt of Eli the priest. அந்த விதமான ஒரு குற்றம் நம்மேலே சுமரக்கூடாது என்பதுதான் இந்த செய்தி மூலம் வருகிறதான அறைகூவல். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I was reading the remaining portion of 1 Samuel chapter 2 verse 30. 1 சாமுவேல் 2:30 பின்பகுதியை இப்பொழுது வாசித்தேன். சங்கீதம் 78:41. Psalm 78 verse 41. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்து, the Bible says they tested God. Who are they? The people of Israel in the wilderness. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை சோதித்தார்கள். எப்படி? இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel.
Friends, God's people, servants of God, do not be guilty of limiting God in your life. தேவனை மட்டுப்படுத்துகிற குற்றத்திலே நீங்களும் நானும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தேவனை பரீட்சை பார்த்து கர்த்தரை மட்டுப்படுத்தினார்கள். வனாந்திரத்தில் செத்தார்கள். வாக்கு பண்ணின இடத்திற்கு போகவில்லை. யோசுவா 13ஆம் அதிகாரம், யோசுவா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா என்ற ஒரு லீடர், மோசஸ்க்கு அப்புறம் மோசஸுடைய பிளேஸ்ல அமர்த்தப்பட்ட ஒரு நேஷனல் லீடர் தான் ஜாஷுவா. கவனியுங்கள், அவர் ஒரு குறுகிய காலத்திலே 20 பட்டணங்களை கைப்பற்றியவர். லீடர்ஷிப் எடுத்த முதல் 7 வருஷத்துக்குள்ள 20 பட்டணங்களை கைப்பற்றியவர். 31 ஆர்மீஸை டிஃபீட் பண்ணவர். He defeated 31 armies and captured 20 cities in a short span of 7 years. எவ்வளவு பெரிய காரியம் சாதிச்சிருக்காரு. கவனிங்க, ஆண்டவர் அவரை குறித்து என்ன சொல்லுகிறார் பாருங்க. Almost at the end of his life. யோசுவா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆனபோது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கிறது. much more land to be inherited, Joshua. வயசாயிட்டே போகுதுப்பா, ஆனா உனக்கென்று நான் வைத்த போஷன் இருக்குதே, அது இன்னும் சுதந்திரிக்கப்பட வேண்டிய காரியம் இருக்கிறது. அதுல நிறையவே இருக்குதுப்பா. See, you cannot be in comparison with anybody else. மற்றவங்களை விட நான் நல்லா பண்ணியிருக்கேனே. No, 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 no. You are to measure yourself with the destiny that God had ordained for you. தேவன் உங்களுக்காக நியமித்த ஒரு அளவு இருக்கிறதே, அதை வைத்து தான் நீங்கள் அளக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை பார்த்து அவனை விட நான் பெட்டர், இவனை விட பெட்டர்னு விட்டுறக்கூடாது கோட்டை. Yes, Joshua accomplished much in his early years, but then at the end of his life, look at what God has to say. And I don't want to be in that kind of position where God says, son, I had intended much more through your life, but you did not allow me என்று ஆண்டவர் சொல்லக்கூடாது. நான் வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர், மகனே உன்னை கொண்டு நான் செய்ய விரும்பின காரியம் அதிகம் பா, ஆனா நீ அந்த அளவுக்கு என்ன அனுமதிக்கலப்பான்னு ஆண்டவர் சொல்லக்கூடாது. I don't want to hear those words. யோசுவா 18 கவனிங்க. ஜாஷுவா சாப்டர் 18. யோசுவா 13:1 ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னதை கேட்டீர்கள். இப்பொழுது யோசுவா அவனோடு கூட இருந்த கோத்திரங்களுக்கு என்ன சொல்கிறார் பார்க்கலாமா? Let us turn our Bibles to Joshua chapter 18 and verse 1, 2, 3. முதல் 3 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவிலே கூடி, they gathered in a place called Shiloh. அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆண்டவர் கரங்களிலே தேசத்தை கொடுத்து விட்டார். இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. இன்னும் 7 கோத்திரங்கள் தங்களுக்கு பங்கிட்டு கொடுத்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முன்வரவில்லை. ஆகையால் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் யோசுவா? 3ஆம் வசனம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்? How long you will be lethargic? Are we slack in responding to God's working in our lives? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்கிற காரியத்தை மட்டுப்படுத்துகிறோமா? இன்னொருவர் வந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு அனுமதித்து விடுகிறோமா? நம்முடைய ஓட்டத்தை ஓடாமல் விட்டு விடுகிறோமா? நம்முடைய தாளந்து நம்முடைய கையிலிருந்து பறிக்கப்பட்டு இன்னொரு இடத்துல கொடுக்கப்படுகிறதா? ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாய் இரு என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 சொல்லப்படுகிற காரியம் உங்களுக்கும் உண்மையாகி விடுமோ? Amen. Hallelujah. See, you can limit God in your life. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை மட்டுப்படுத்த முடியும். சவுல்
ஆண்டவரை மட்டுப்படுத்தினான். ஆண்டவர் முழு அமலேக்கியர்களையும் அழிக்க, ராஜாவையும் அழிக்க கட்டளை கொடுத்த பொழுது அந்த முழுமையான அந்த உத்தரவாதத்திற்கு அவன் இணங்கவில்லை. அவன் ஆகாக உயிரோடு பிடித்தான், கொளுத்த ஆடு மாடுகளை உயிரோடு பிடித்தான். கர்த்தருக்கு அது பிரியமில்லை. கர்த்தர் அவனை ராஜாவாக இல்லாதபடிக்கு அகற்றினார். ஏலியை கர்த்தர் அகற்றினார். ஒரு தாலந்து உடையவனுடைய தாலந்து பிடுங்கப்பட்டது. If you limit God, God will sideline you, because God wants to do something and he will do it through somebody else. Esther tried to limit God. Esther தன்னுடைய ஸ்தானத்திலே முழு தேசத்தை பாதுகாக்கிறதற்கான ஒரு இடத்திலே தேவன் கொண்டு போய் வைத்திருக்கிற பொழுது, அவள் அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுகிறதான தருணம் வந்த பொழுது, பாதுகாப்பாக இருக்க, சுயநலமாக இருக்க ஒரு எண்ணம் வருகிறது. அப்படித்தான் அவள் ரியாக்ட் பண்ணுகிறாள் அல்லது ரெஸ்பாண்ட் பண்ணுகிறாள். மொர்தெகாய் கொடுக்கிற சவாலின் பேரிலே அவள் மறுபடியும் அதை குறித்து யோசித்து அந்த லிமிட்டிங் காட் என்ற அந்த கேப்பை தூக்கி எறிஞ்சிட்டு she rose up to the occasion and saved the nation of Israel from destruction, from annihilation. முழுமையாக அகற்றப்பட வேண்டிய, அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையிலிருந்து அவள் எழும்பி வந்தாள். There can be situations that will call us to compromise and limit God. சூழ்நிலைகள் ஒருவேளை வந்து நம்மை தேவனை மட்டுப்படுத்துவதற்கு இழுக்கும். ஆனால் தெளிவாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். எஸ்தர் மட்டுப்படுத்த நினைத்தால் மொர்தெகாய் வந்து சவால் வைத்தான். நான் இங்கே உங்களுக்கு வைக்கிற சவால், மட்டுப்படுத்துகிற எண்ணம் வருகிறவர்களாக நீங்கள் இருந்தால் எப்படி மொர்தெகாய் சவால் வைத்தானோ அதே போல இதை ஒரு மொர்தெகாய் சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காத்து தீர்க்கதரிசி வெளியே வா என்று சொல்லுகிற வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிலீவர், God's children, are you underperforming? ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி இருக்கணும்? மார்க் 16 அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 16 அதிகாரம். ஒரு விசுவாசி என்றதால் எப்படி இருக்கணும் கவனிங்க. மார்க் 16:17, மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஃபர்ஸ்ட் அடையாளமே ஒரு விசுவாசினா பேய் ஓட்டணும். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். விசுவாசிகள் கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கணும். நீங்க இது ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவாதம் மட்டும் அல்ல, இது விசுவாசிகளாகிய நீங்களும் கைகளை வைத்து வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கலாம். கவனிங்கள் வசனத்தை. Are you limiting God in your life? நீங்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறீர்களா? ஒவ்வொரு விசுவாசியும் செயல்படும் அங்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் செயல்படும் அங்கமாக இருக்க வேண்டும். எபேசியர் 4:16. ஒவ்வொரு அவயவமும் கிரியை செய்ய வேண்டும். Every part does its work. Read Ephesians 4:16. சபையை குறித்து எழுதப்பட்ட நிருபம், சபையை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நிருபம். எபேசியர் 4 அதிகாரத்தில் லீடர்ஷிப் கிரேஸ், 5-fold மினிஸ்ட்ரி. அங்கே விசுவாசிகளுடைய பங்கு 16 வசனம். எபேசியர் 4:11-13 5-fold மினிஸ்ட்ரியுடைய ரோல் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஊழியர்களே கவனியுங்கள், நீங்கள் கேட்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய பிரத்யேக அழைப்பு விசுவாசிகளை எக்விப் பண்ணணும். Are we limiting God in our ministry? We can limit God in the way we operate in terms of dynamics, and we can limit God in terms of quantum of the ministry that we accomplish. நாம் தரத்திலும் எண்ணிக்கையிலும் தேவனை மட்டுப்படுத்த முடியும். விசுவாசிகள் எபேசியர் 4:16 ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே என்று வாசிக்கிறோம். Every part does its work. Every believer must be a functioning believer. Are you limiting God, my friend? Sister, brother, கவனிங்க. நீங்க தேவனை மட்டுப்படுத்துகிறீர்களா உங்கள் வாழ்க்கையில? Come out of your cave. Esther, don't play safe. நீயும் உன் தகப்பன் விட்டாரும்
அழிக்கப்படுவீர்கள். சவுலே நீ ராஜ்யபாரத்திலிருந்து அகற்றப்படுவா. ஏலியே உன்னுடைய குடும்பம் நாசமாகும். பாருங்க, இதெல்லாம் கடினமான வார்த்தைகள், இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள். Those who limited God and the consequences they faced. இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்தது ஏலியின் நாட்களிலே. இங்கே கவனிங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம். Turn your Bibles to Luke chapter 3. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் ஏலியினுடைய கதையை கேட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை வரல, பிரத்யட்சமான தரிசனம் இல்ல. இங்க கவனிங்க, லூக்கா 3, Luke chapter 3 verse 2. லூக்கா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராய் இருந்த காலத்திலே, இங்க பாருங்க, ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர்கள் 2 பேரு. எப்பயுமே ஒருத்தர் தான் இருப்பாங்க, இந்த இடத்துல தான் 2. இதுவே ஒரு கேள்விக்குறி தான். ஒரு அலையன்ஸ் கவர்மெண்ட் மாதிரி ஓடுது இங்க. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராக இருந்த காலத்திலே, அண்ணா காய்பா, அண்ணா வந்து ஃபாதர் இன் லா, காய்பா வந்து மருமகன். ஃபேமிலி காரியமா எடுத்துக்கொண்டார்களோ, அபிஷேகத்தை இழந்து விட்டார்களோ, அழைக்கப்படாமல் அமர்த்தப்பட்டார்களோ, சரி, இது நம்ம சப்ஜெக்ட் இல்லை. பட் கவனிங்க, பிரதான ஆசாரியராக இருக்கிறார்கள். லூக்கா எவ்வளவு அழகா எழுதுகிறார், அல்லது ஆவியானவர் எவ்வளவு அழகா லூக்காவை எழுத வைத்திருக்கிறார். கவனியுங்கள், லூக்கா 3:2. அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்திலே வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிருக்கணும்? ஆசாரியனா இருக்கிறவனுக்கு தான் உண்டாரும். இது நீ பிரதான ஆசாரியன் வேற. You are a high priest. How come the word of the Lord did not come through you, sir? பதவியில் இருக்கிறீங்கல்ல, அங்கி மாட்டி இருக்கிறீங்கல்ல. ஹலோ, ஆர் யூ தேர்? இங்க பாருங்க, பிரதான ஆசாரியர் இருந்தால் அதுக்கான உடுப்பெல்லாம் இருக்கும். இங்க பாருங்க, வனாந்திரத்திலே கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகிறது? கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகிறது? யோவானுக்கு உண்டாகிறது. யோவானுடைய ட்ரெஸ் என்ன? ஆசாரியனுடைய ட்ரெஸ் என்ன? உங்க ட்ரெஸ்ல இல்ல அபிஷேகம், உங்களுடைய பொசிஷன்ல இல்ல அபிஷேகம். தேவாலயத்தில் இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தை வரவில்லை. பதவியில இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தை வரவில்லை. சரியான உடுப்பு போட்டிருந்தார்கள், தேவனுடைய வார்த்தை வரவில்லை. வேடிக்கையாக நான் சொல்லுகிறது உண்டு, அங்கி போட்டிருக்கவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரல, லுங்கி போட்டிருக்கவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. It's not in your dress, sir. It is not in your position, sir. It is not even in your place or location, sir. It is the way that you are connected to God. தேவனிடத்தில் எந்த அளவுக்கு நீங்க கனெக்டடாக இருக்கிறீங்க. பிரதான ஆசாரியரா எதுக்கடா இருக்கிற என்று கேட்கணும் போல தோன்றுகிறது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்காக ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தில் வைக்கப்பட்டால் கர்த்தருடைய வார்த்தை வரவில்லை என்றால் எதற்கு அந்த இடம்? Why that place? Are you there? தெளிவாக கர்த்தர் பேசுகிறார். The Lord is speaking. The Lord is speaking. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். Are you limiting God in your life? தேவனை நீங்கள் மட்டுப்படுத்துகிறீர்களோ? தேவன் உங்களுக்காக இந்த திட்டத்தில் இருந்து விலகி விட்டீர்களோ? சௌகரியம் என்ற ஒரு காரியம் உங்களை இழுத்து பிடித்து விட்டதோ? சுயநலம் என்ற ஒரு காரியம் இழுத்து பிடித்து விட்டதோ? கண்ணிருந்தும் தரிசனம் இல்லாமல் போய்விட்டீர்களோ? வாயிருந்தும் கர்த்தருடைய வார்த்தை வராமல் போய்விட்டதோ? ஹலோ, எது நம்ம லிமிட் பண்ணோம்? எது நம்ம லிமிட் பண்ணோம்? ஒரு 5 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, இக்னரன்ஸ். முதலாவது அறியாமை. தெரியல, ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற பிளான் என்னன்னு தெரியல. கேட்கணும். ரட்சிக்கப்பட்ட உடனே பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நீர் யார் என்று தெரிந்து கொண்டேன். முதல் கேள்வி. 2வது கேள்வி, நான் என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் ஓடுறாரே, லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்லுகிறாரே, நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன்னு சொன்னாரே, ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாரே. See, he was very clear about his call. He was not ignorant.
அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்க மாட்டேன் என்று அகரிப்பா ராஜா முன்னால கவர்மெண்ட் ஆபீசர் முன்னாடி சொல்றாரு. ஒரு இடத்துல அடித்து ஊருக்கு வெளியில இழுத்து தரதரன்னு இழுத்து செத்துட்டான்னு நினைச்சு தூக்கி போட்டாங்க. ஆனா கோமா ஸ்டேஜில் தெளிந்து திருப்பி அதே ஊருக்குள்ள போகிறானே. எருசலேமில் உபத்திரவம் இருக்கும் என்று தெரிந்தும் போகிறானே. He was so determined to go and fulfill God's purpose for his life in spite of odds and obstacles. தடைகள், எதிர்ப்புகள், சோதனைகள், கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அழைப்பை நிறைவேற்றுவதற்கு கவனமாக இருந்தானே. இருக்கீங்களா? ஆமென். முதலாவது ஆண்டவரை மட்டுப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? இக்னரன்ஸ், அறியாமை. எனக்கு தெரியாது, இதான் என்னுடைய லைஃபை குறித்து ஆண்டவருடைய பிளான் என்று தெரியாது. தெரியாமல் இருக்காதீர்கள். காத்திருங்கள், தேவ சமூகத்தில் போயிட்டு கேளுங்கள், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். தேசத்தை குறித்தே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சின்ன சாமுவேல் முதல் முறை போய் பேச போறான். இதுவரைக்கும் பேசி பழக்கம் இல்லை. ஆனாலும் அங்கே போகும்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேலிலே புதிய காரியத்தை செய்கிறேன். ஒரு வியாபாரி ஆபிரகாம், ஒரு பிசினஸ் மேன், கவனிங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், அழிக்க போகிற பட்டணத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரே. ஆண்டவர் பேசுவார். What is God's plan for your life? Are you underperforming what God has planned for your life? ஒருவருக்கொருவர் உறவிலே இருக்கிற விசுவாசிகள் பராமரிப்பு குழுவிலே போய் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மற்றவர்கள் மீது நீங்கள் கைகளை வைத்து ஜெபிக்கணும். உங்கள் வரங்களை நீங்கள் செயல்படுத்தணும். கிருபை வரங்களை வெளிப்படுத்தணும். அதற்காகத்தான் ஆண்டவரை பயன்படுத்தி இருக்கிறார். Are you limiting God by not being in the right place, by not being in the right environment where God can use you? கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடிய இடத்துல இல்லாமல் போய்விட்டீர்களோ? அறியாமையிலே இருக்கிறீர்களோ? முதலாவது அறியாமை, ignorance. இரண்டாவது disobedience, தெரிந்தும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதான முரண்டு பிடிக்கிற தன்மை. தெளிவா கர்த்தர் பேசிட்டாருங்க, தெளிவா பேசிட்டாரு ஆண்டவர். ஆனாலும் போகல. கவனிங்க, கிளியர் ஆர்டர் பேசிட்டாரு. அமலேக்கர்களை அழித்து விடு, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். ஆனால் அழிக்கவில்லையே. obedience is better than sacrifice. கீழ்ப்படிதல் பலியை பார்க்கிலும் மேலானது என்றதை அந்த இடத்துல 1 சாமுவேல் 15 பிறகு வாசிக்கலாம். சவுல் ராஜ்யபாரத்திலிருந்து அகற்றப்படுகிறார். மூன்றாவது ஷியர் லேசினஸ், சோம்பேறித்தனம் அல்லது சுயநலம். செல்ஃபிஷ்னஸ் ஆர் லேசினஸ். I put both together. சுயநலம். எஸ்தர், அரண்மனையிலே உனக்கு இந்த மகிமையான காரியத்தை செய்வதற்காகத்தானே அங்கே கொண்டு போயிருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி, for such a time as this. That is the phrase you will read in Esther 4:14. எஸ்தர் 4:14 வாசிக்கலாம். இப்படிப்பட்ட காலத்திற்கு நீ உதவியாயிருக்கும்படி, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட தலைமுறையிலே, ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே நடக்க வேண்டிய காரியத்திற்காக கர்த்தர் எழுப்பி இருக்கிற எஸ்தர், நீ சேஃபா விளையாட பார்க்கிற. You are trying to play safe. கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை ஏசா இழந்து விட்டான். அசட்டை பண்ணினான் என்று வாசிக்கிறோம். He despised. We can limit God in our life. Amen. நீங்க பாருங்க, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இப்படி ஏசாவின் வாழ்க்கை முடிகிறது. தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான், இழக்கிறான்.
ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்திலிருந்து அவன் வழுவுகிறான். ஏன்னா ஒருவேளை கஞ்சி, ஒருவேளை கூழு, செல்ஃப் இன்டல்ஜன்ஸ். எனக்கு வேணும், இப்ப வேணும். ஷார்ட் சைட்டட்னஸ், செல்ஃபிஷ்னஸ், ஷியர் லேசினஸ். ஒரு தாளந்து வாங்கினவன் ஒன்னும் செய்யல, சோம்பேறித்தனம், அண்டர் பெர்ஃபார்ம், லிமிட்டட் காட். நாலாவது காரியம், நம்பர் 4, பை கம்பேரிங். ரெண்டு விதத்தில் கம்பேர் பண்ணலாம். எனக்கு கொடுத்தது கொஞ்சம், அவனுக்கு 5 தாளந்து கொடுத்துட்டீங்க, அவனுக்கு 2 தாளந்து கொடுத்துட்டீங்க, எனக்கு மட்டும் 1 கொடுத்தீங்க, நான் செயல்படணும், நான் முடியாது, ஸ்ட்ரைக் பண்ணுறேன். அப்படி கூட இருந்திருக்கலாம் ஒரு தாளந்துக்காரன். கம்பேரிங். இன்னொரு காரியம், யோசுவா 7 வருஷத்துல 31 சேனையை வீழ்த்தி 20 பட்டணம் கைப்பற்றினேன், இவ்வளவு செஞ்சுட்டேனே, மற்றவனை விட நிறைய பண்ணியிருக்கேனே. கம்பேரிசன். உங்களை விட கீழே இருக்கிறவங்கள பார்த்து நல்லா செஞ்சுட்டேனே, அல்லது நம்மளை விட அதிகமாக கெப்பாசிட்டி தாளந்துகளுடைய அவங்களுக்குலாம் அந்த தாளந்து இருக்கு, எனக்கும் தாளந்து தான் நான் செஞ்சிருப்பேன், எனக்கு இதுதானே கொடுத்துருக்காரு ஆண்டவர். கம்பேரிங். ஒப்பிட்டு பார்க்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் இழப்பீர்கள். Are you there? அறியாமை, கீழ்ப்படியாமை, அசதி அல்லது அசட்டைத்தனம், ஒப்பிட்டு பார்த்தல், கம்பேரிங், கம்பேரிசன். எல்லாரோட நிறைய செஞ்சுட்டேனே, அல்லது எனக்கு மட்டும் நான் இது கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம், இந்த ஆட்டிடியூட் எல்லாம் நமக்கு என்ன ஆகும்னா, நாம் தேவனுக்காக செயல்பட வேண்டிய காரியம் ஆட்டிடியூடு பார்த்துக்கிடணும். 5வதாக, லேக் ஆஃப் ரெவலேஷன் ஆஃப் காட். ஆண்டவரை குறித்த சரியான வெளிப்பாடு இல்லை. ஆண்டவரை குறித்த சரியான வெளிப்பாடு இல்லை. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை குறித்த வெளிப்பாடு இல்லை. அது முதலாவது இக்னரன்ஸ் ஆஃப் வாட் காட் ஹேஸ் ஃபார் யூ. இப்போ நான் சொல்றது என்ன தெரியுமா? ராங் ரெவலேஷன் ஆஃப் காட் ஹிம்செல்ஃப். ஆண்டவரை குறித்தே தவறான ஒரு கணிப்பு. அந்த தாளந்து உமைகளில் பார்த்தீங்கன்னா, அந்த தாளந்து உமைகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் அந்த எஜமானையே குறை சொல்லுவான். அந்த எஜமானையே குறை சொல்லுவான். ஆண்டவருக்கு பயந்து, அன்ஹெல்தி ஃபியர் இது. மத்தேயு 25:24 வாசிங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, இது விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன். பாருங்க, ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளல. கடினமுள்ள மனுஷன், உமக்கு பயந்து. அதாவது ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி ஊழியம் செய்ய விரும்புகிறார், எப்படி நம்மை அவருடைய டீம்ல சேர்த்துக் கொள்ளுகிறார், எப்படி நமக்கு ஒரு பங்கை கொடுக்கிறார், இதெல்லாம் புரியாமல் இருக்கிற ஆண்டவரை குறித்தும் அவருடைய வழிகளை குறித்தும் புரியாமல், அறியாமல், தவறாக ஆண்டவரை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறதான ஒரு ரெவலேஷன், ராங் ரெவலேஷன் ஆஃப் காட் ஆர் லேக் ஆஃப் ரெவலேஷன் ஆஃப் காட், லிமிட் காட். இங்க பாருங்க, ஆண்டவரே நீர் இருந்திருந்தீரானால், யோவான் 11 என்னுடைய சகோதரன் பிழைத்திருப்பான். அப்படின்னா வியாதியா இருக்கும்போது அனுப்பி விட்டோம், நீங்க வியாதியை சுகமாக்குவீங்க, செத்து போனதுக்கு அப்புறம் மழை செய்ய முடியாது. They had a limited revelation of God and His power, and therefore they limited God there. But God graciously came through and raised Lazarus. லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் கிருபையாக. இருக்கீங்களா? புரியுதா? ஆமென். Do not limit God in your life. Run the race that is set for you.
உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுங்கள். டிஸ்குவாலிஃபை ஆயிராதீங்க. ஒழுக்கத்துடன் இருங்க. ஃபுல் கெப்பாசிட்டிக்கு ஓடுங்க. நீங்கள் பாவமான காரியத்தை விட்டு விலகுங்க. நீங்கள் முழு பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்க. ஒருவனும் உங்கள் கிடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இதெல்லாம் இன்னொரு செய்தியில கேட்டுட்டீங்க. ஆனால் இதுல நீங்க கேட்கிற செய்தி என்ன தெரியுமா? டோன்ட் லிமிட் காட். ரைஸ் டு யுவர் ஃபுல் பொட்டென்ஷியல். உங்களுக்காக வைக்கப்பட்ட முழுமையான திட்டத்தில் நீங்கள் நுழைவதற்கு கவனமாக இருங்கள். God loves you and he has a plan for your life and that plan is much bigger than what you imagine it to be right now. நீங்கள் இப்பொழுது கற்பனை செய்து பார்க்கிறதை விட பெரிதாக இருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். கிதியோனே, நீ உன்னை மற்றவர்கள் யார் என்று உன்னை சொல்லுகிறார்கள், அதை வைத்தே நீ கணித்துக் கொண்டிருந்தாய். உன் வீட்டில் யாரும் உன்னை மதிக்கல. ஆகவே நீ கர்த்தர் உன்னை தேசத்திற்காக அழைக்கும் பொழுது நீ என்னால் முடியாது, என் குடும்பத்திலே என்னை மதிக்க மாட்டாங்க யாரும், எப்படி நீங்க என்ன இவ்வளோ பெரிய காரியத்துக்காக கூப்பிடுறீங்க, என்னால் எப்படி முடியும்? Don't allow people to put you in a box. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்? பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் பார்க்கிறார். கிதியோனே, நீ உன்னை பார்க்கிற விதத்திலே அல்ல, உன் குடும்பத்திலே உள்ள மக்கள் உன்னை பார்க்கிற விதத்திலே அல்ல, நீ எப்படிப்பட்டவன் என்பதை தேவன் முடிவு செய்யட்டும். Let God decide who you are. Don't allow anybody else to describe who you are. Let God describe who you are and begin to have a revelation of that and embrace that. அதை பெற்றுக்கொள்ளுங்க. உனக்கு இருக்கிற பலத்தோட போ. போக பயப்பட்டாயானால் நீ தகுதி இழந்துருவப்பா. பயப்படாதப்பா, போப்பா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆமென். கர்த்தர் அங்கே கிதியோனை பயன்படுத்தினார். பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் அழைத்தார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க 15ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவன். என்னுடைய ட்ரைபு சின்ன ட்ரைபு. நான் உன்னோட இருப்பேன் கிதியோன், நீ பராக்கிரமசாலி, இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ளுங்க. சோம்பேறித்தனம் வேண்டாம், கீழ்ப்படியாமை வேண்டாம், அறியாமை வேண்டாம், போட்டி மனப்பான்மை வேண்டாம், தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லாமலும் இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற முழு காரியத்தையும் செய்யட்டும். ஆமென். முழுமையா விட்டு கொடுங்க. சரண்டர் yourself completely to God. ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு கொடுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. May the Lord call you out of your cave. அரணிலிருந்து வெளியே வா சகோதரனே, சகோதரியே. இப்போ இருக்கிற அந்த சிறிய அறைக்குள்ளே இருந்து வெளியே வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கிருபைகளை தருவார், அபிஷேகத்தை தருவார், கோலை கொடுப்பார். ஓ, நீ கோலை நீட்டும் பொழுது செங்கடல் பிளக்கும், கண்மலிருந்து தண்ணீர் வரும். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கரங்களை உயர்த்துவோமா எல்லாரும்? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you, Lord, for the word that you spoke to us. எங்களோடு கூட பேசி இருக்கிற வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Thank you, Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தெளிவாக எங்களோடு பேசி இருக்கிறீர். Lord, you have spoken to us very, very clearly. You do not want us to limit you in our lives. எங்கள் வாழ்க்கையில உம்மை மட்டுப்படுத்த நீர் விரும்பவில்லை. ஆண்டவரே, நீர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள
ஆண்டவரே எங்களை மறுபடியும் நினைப்பூட்டினீர். லார்ட், காட் சைஸ் டு ட்ரீம் இருக்கும் when it is coming from God. தேவன் கொடுக்கும் பொழுது அடிமையாக போன யோசேப்பை கர்த்தர் தேசத்திலே பிரதமராக உயர்த்தினார். யாரும் பார்க்காத ஒரு இடத்துல அப்பா உன்னை லிமிட் பண்ணாரு, அப்பா உன்னை வரையறைப்படுத்தினார். தாவீதே, தீர்க்கதரிசிகளை உன்னை மட்டுப்படுத்தினான், உன்னை ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வச்சான் தீர்க்கதரிசி, உன்னை அப்பா அம்மா சகோதரர்கள் வைத்தாங்க. ஆனால் தாவீதே, நீ தேவன் உன்னை அழைத்த அழைப்பை புரிந்து கொண்டு எழும்பினாய். கோலியாத்தை அடிக்கிறதற்கு எழும்பினான். ஆனா இங்க அதுலாம் குகைக்குள்ள கொஞ்சம் கூட இருந்துட்டான். Don't be there. Don't allow anybody to put you in a box or a small cage. You're not a caged parrot. You're called to fly. Amen. உன்னதமானவருடைய பணியை செய்வதற்கு உயர்ந்த ஸ்தலத்திலே இருந்து நீங்கள், ஆமென், கிறிஸ்துவுடனே கூட உங்களை உன்னதத்திலே அமர செய்திருக்கிற கர்த்தரை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளே முழுமையாக நுழையுங்கள். ஃபாதர், தேங்க்யூ ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய திட்டத்திற்கு உமக்கு விட்டு கொடுக்க முழுமையாக எங்கள் வாழ்க்கையின் லட்சியத்தில், எங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்வதை விட நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. கர்த்தர் உங்களுக்கு இந்த செய்தியின் மூலம் தெளிவை கொடுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள், கர்த்தரை மட்டுப்படுத்தாதிருங்கள். அவர் தம்முடைய வல்லமையை தம்முடைய ஜனத்தின் மூலம் வெளிப்படுத்த அவர் காத்திருக்கிறார். God is interested to reveal his power. ஆமென். நீங்கள் விட்டுக் கொடுங்கள். பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. யார் மூலம் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. என் இயேசுவே என் நம்பிக்கை என்ற பாடல் பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் அவர்கள் பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் படைக்கலாம். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாயிருந்து உங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எக்காலத்திலும் நம்பத்தக்கவர் அவர் ஒருவரே. சொல்ல போகிறோம், அவருடைய பாதத்தில் சரணடைந்து சொல்ல போகிறோம், no other place to go Lord. எங்களுக்கு வேற போறதுக்கு இடம் இல்லை ஆண்டவரே. எங்க கோட்டை, எங்க நம்பிக்கை எல்லாமே எங்களுக்கு நீங்க தான். என் இயேசுவே என் நம்பிக்கை. காரிருள் நிறைஞ்ச உலகத்துல, கண்ணீரின் பள்ளத்தாக்குல எல்லாம் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. நம்பிக்கையோடு கூட ஜெபத்தோடு கூட இந்த பாடலை பாடுவோம். தேவனுடைய ஆறுதல், அவருடைய இரக்கம், அவர் கொடுக்கிற நம்பிக்கை நம்மை சூழ்ந்து கொள்ளுவதாக சொல்லுவோமா? என் இயேசுவே என் நம்பிக்கை. என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. உம்மை மறவேனே உருவாக்கி நீரே, எனக்கெல்லாம் நீரையா. உம்மை மறவேனே உருவாக்கி நீரே, எனக்கெல்லாம் நீரையா. என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா.
நீரின் பள்ளத்தாக்கு என்னை சூழ்ந்திருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, அவர் கூட இருக்கிறதுனால பயம் இல்லை. துன்பம் வந்தாலும் துயரம் சூழ்ந்தாலும் கண்ணீரின் பாதையில் நடந்து சென்றாலும், துன்பம் வந்தாலும் துயரம் சூழ்ந்தாலும் கண்ணீரின் பாதையில் நடந்து சென்றாலும் உம் வாக்கை மட்டும் நான் நம்பிடுவேன். உம் வருகை வரை உம்மை பற்றிடுவேன். உம் வாக்கை மட்டும் நான் நம்பிடுவேன். உம் வருகை வரை உம்மை பற்றிடுவேன். கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் பயமில்லை. கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் பயமில்லை. என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. கலங்கி தவித்தாலும், மற்றவர்களால் நான் கைவிடப்பட்டாலும், ஆண்டவரே என்னை ஆதரிக்க, என்னை விசாரிக்க, என்னை சேர்த்தணைக்க நீர் இருக்கிறீர். ஆண்டவரே என் இழப்பில், என் வலிகளில், என் வேதனைகளில் நான் சார்ந்து கொள்ள நீர் இருக்கிறீர். ஆண்டவரே இந்த நம்பிக்கையோடு, இந்த நிச்சயத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுவோம். கலங்கி தவித்தாலும், கைவிடப்பட்டாலும், கவலையா உள்ளமே உருகி போனாலும், கலங்கி தவித்தாலும், கைவிடப்பட்டாலும், கவலையா உள்ளமே உருகி போனாலும், உம் வாக்கை மட்டும் நான் நம்பிடுவேன். உம் வருகை வரை உம்மை பற்றிடுவேன். உம் வாக்கை மட்டும் நான் நம்பிடுவேன். உம் வருகை வரை உம்மை பற்றிடுவேன். கவலையால் உள்ளமே உருகினாலும் கலங்கிடேன். கவலையால் உள்ளமே உருகினாலும் கலங்கிடே. என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. வியாதி வந்தாலும், பாரம் மிகுந்தாலும், வேதனையா உள்ளமே உடைந்து போனாலும், வியாதி வந்தாலும்,
வேதனையா உள்ளமே உடைந்து போனாலும் உம் வாக்கை மட்டும் நான் நம்பிடுவே. உம் வருகை வரை உம்மை பற்றிடுவே. உம் வாக்கை மட்டும் நான் நம்பிடுவே. உம் வருகை வரை உம்மை பற்றிடுவே. வேதனை உள்ளத்தை உடைத்தாலும் அழுதிடே. வேதனை உள்ளத்தை உடைத்தாலும் அழுதிடே. என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. உம்மை மறவேனே உருவாக்கினீரே, எனக்கெல்லாம் நீரையா. உம்மை மறவேனே உருவாக்கினீரே, எனக்கெல்லாம் நீரையா. என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. பிரைஸ் காட். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் முடிச்சிடலாம். தகப்பனே, உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்ததற்காக நன்றி. எங்களோடு கூட இந்த ஆராதனை வேளையிலே இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மத்தியானம் உள்ள லைவ் ப்ரோக்ராம கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உமக்கே எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய சிநேகமும் காவலும் வழி நடத்துதலும் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you and God bless you.